வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று புருனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணம். 3 நாள் பயணத்தின் போது இருதரப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை. பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் சுமித் ஆண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. 70.59 மீட்டர் தூரம் எறிந்து பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் நிதேஷ் குமார். வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார் இந்தியாவின் சுஹாஸ் யதிராஜ். பாராலிம்பிக் வில்வித்தை கலப்பு அணி காம்பவுண்ட் ஓபனில் வெண்கலம் வென்றது இந்தியாவின் ஷீத்தல் தேவி ராகேஷ் குமார் ஜோடி. 156க்கு 155 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலி அணியை வீழ்த்தி அசத்தல். பாராலிம்பிக்கின் 6ஆம் நாளில் பேட்மிண்டனில் பதக்கங்களை வென்று அசத்திய தமிழ்நாடு வீராங்கனைகள். துளசிமதி வெள்ளிப் பதக்கம் மற்றும் மனிஷா ராமதாஸ் வெண்கலம் வென்று அசத்தல். பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் அடுத்தடுத்து பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீரர் வீராங்கனைகள். இதுவரை 3 தங்கம் 5 வெள்ளி 6 வெண்கலம் என 14 பதக்கங்களை பெற்று அசத்தல். பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஷீத்தல் தேவி ராகேஷ் குமார் ஜோடி, நிதேஷ் குமார், சுமித் ஆண்டில் ஆகியோருக்கு எக்ஸ் தளத்தில் பாராட்டு. பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகள் துளசி முருகேசன், மனிஷா ராமதாசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. உங்கள் அர்ப்பணிப்பும் நெகிழ்ச்சியும் தளராத மனப்பான்மையும் லட்சக்கணக்கானோரை ஊக்குவிக்கிறது எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 12 உறுப்பினர் இடங்களுக்கு இன்று தேர்தல். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. சென்னை எழும்பூர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. ஆயிரம்விளக்கு, நுங்கம்பாக்கம், கிண்டி, திருவல்லிக்கேணி ஆகிய பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. தாம்பரம், பல்லாவரம், மேடவாக்கம், அடையார் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மிதமான மழை. குரோம்பேட்டை, கூடுவாஞ்சேரி, திருவான்மையூர் பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 8ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் குண்டூர், விஜயவாடா, என்டிஆர், கிருஷ்ணா, பல்நாடு, பாப்பட்லா, பிரகாசம், ஏலூர் மாவட்டங்களும் வெள்ளத்தில் சிக்கின. ஆந்திரா, தெலுங்கானாவில் பெய்யும் கனமழையால் 4.5 லட்சம் பேர் பாதிப்பு. வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் இதுவரை 31 பேர் பலியானதாக தகவல். தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில் சேவை கடும் பாதிப்பு.
செகந்திராபாத், ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மழை வெள்ளத்தால் தெலுங்கானாவில் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். கனமழை காரணமாக தமிழ்நாடு, ஆந்திரா இடையிலான மேலும் 12 ரயில்கள் முழுமையாக ரத்து. ஏற்கனவே 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தெற்கு ரயில்வே மீண்டும் அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டத்தை தீவிரப்படுத்த இன்று முக்கிய ஆலோசனை. ஏகனாபுரத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து சீண்டிய அமைச்சர் பெரிய கருப்பன். ரஜினியை விட திரை நட்சத்திரங்களில் செல்வாக்கான ஆள் வேறு யாராவது வேண்டுமா எனவும் கேள்வி. காலம் மாறி பூக்கையில் அழகா இருந்தீங்க, அப்புறம் கொஞ்ச நாளாக இதாகி அதுவே எத்தனை கட்சி புதுசாக வந்தாலும் சரி, எத்தனை கட்சி பழைய கட்சிகள் இருந்தாலும் சரி, நாம இருப்போம். அதை பற்றிலாம் தலைவர்கள் பார்த்துக்கிறாரு. எந்த கட்சி வந்தாலும் திமுகவின் வாக்கு வங்கியை யாரும் பிரிக்க முடியாது. அதிமுகவில் பங்காளி சண்டை இன்னும் முடியவில்லை எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். நீங்க தான் வேர்களாக விழுதுகளாக இருந்து திமுகவை தாங்கி நிற்கிறீர்கள். உண்மையா இல்லையா? உண்மை. நீங்க தான், அதுதான் நம்முடைய தலைவர் சொல்றாரு. நீங்க செயல் வீரர்களோடு அவங்க அரவணைத்து போனோம். அவருடைய குறைகளை கேளுங்க, அதை தீர்க்க செய்யுங்க, அவருடைய கருத்துக்களை கேளுங்கள் என்றுதான் எங்களுக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கொடுக்கிற அறிவுரை. தமிழ்நாட்டில் புதிதாக யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். மக்கள் திமுக பக்கம் உள்ளனர் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் எனவும் அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. கூடுதலான வாக்குகள் இன்றைக்கு கிடைத்து வருகிறது. குறிப்பாக இந்த 3 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்த பொதுமக்கள் இன்றைக்கு, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அன்பு ஏற்பட்டிருக்கிறது. உதயசூரியன் சின்னத்திற்கும் அல்லது கூட்டணி கட்சி வழங்கப்படுகிற தொகுதியில் கூட்டணி கட்சிக்கும் வாக்களிப்பதற்கு தயாராக. ₹100 கோடி நிலத்தை போலி ஆவணம் மூலம் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி வரை காவல். செய்யாறு அருகே திமுக MLA ஜோதிக்கு எதிராக ஊர்வலமாக சென்று சிப்காட் அலுவலகத்தில் மனு கொடுத்த விவசாயிகள். மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. எதுவுமே பண்ணாத காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள்.
சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். பேராசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் செயலில் பல்கலைக்கழக நிர்வாகம் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. கொடுக்கப்பட்டன. இதனால் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சங்கள் வரை எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இருந்தாலும் அன்றைய துணைவேந்தர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த பதவி உயர்வுகளை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைய துணைவேந்தர் இதற்கு இந்த சிஏஎஸ் பதவி உயர்வுகளை பறிக்கும் நோக்கத்தோடு இந்த ஆட்சிக்குழுவில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். ஆகவே அந்த தீர்மானம் அவ்வாறு முன்மொழியக்கூடாது என்பது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. திருப்பூரில் குற்றவாளிகளை சுட்டு பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா அதிரடி உத்தரவு. இரவு ரோந்து பணியின் போது காவலர்கள் துப்பாக்கியுடன் செல்லவும் அறிவுறுத்தல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக துபாய் மதுரை இடையிலான ஸ்பைஸ் ஜெட் விமானம் 14 மணி நேரம் தாமதம். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. தேனி அருகே பெற்ற தாயிடமே 2வது குழந்தையை காட்டாமல் மறைத்து வைத்த காவலரின் குடும்பம். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் உறவினர்களுடன் காவலர் மனைவி தர்ணா. சங்ககிரி அருகே கடைக்குள் புகுந்து பழங்களை சாக்கு மூட்டையில் திருடிச் சென்ற நபர். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. ராணிப்பேட்டையில் மின்சாரம் தாக்கி வலது கையை இழந்த நிலையிலும் தன்னம்பிக்கை இழக்காத இளைஞர். இடது கையை பயன்படுத்தி மற்றவர்களைப் போலவே வேகமாக டைப்ரைட்டிங் செய்து அசத்தல். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஊஞ்சலை ஆட்டி பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு விஸ்வகர்மேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம். வண்ண மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமியை மனமுருகி வழிபட்ட பக்தர்கள். வாழப்பாடி அருகே சுமங்கலி பெண்களுடன் கன்னி பெண்கள் சுமந்து வந்த மஞ்சள் நீர் தீர்த்த குடங்கள். நாகத்தின் வடிவில் தோன்றிய மாரியம்மனை கண்டு பக்தியுடன் வழிபட்ட பக்தர்கள். திருப்பதி மலையில் வராக சுவாமியை குடும்பத்தினருடன் வழிபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ஏழுமலையானை தரிசனம் செய்கிறார். கேரள நடிகைகளின் பாலியல் புகார் விவகாரத்தில் நடிகர் முகேஷின் முன்ஜாமீன் மனு கேரள உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் கைதான முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவு. இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் தொடரின் 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 42 ரன்கள் எடுத்துள்ள வங்கதேச அணி. 143 ரன்கள் மட்டுமே தேவைப்படும் நிலையில் வங்கதேசத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம்.